சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் முலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், மோடியினுடைய தமிழகம் வருகை மதுரைக்கு வந்திருந்தாரு. குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயில்ல சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. குறிப்பாக மோடி அவர்களினுடைய பயணம் அப்படின்றது அந்த கோவில் நகரம் அது சார்ந்து நிறைய போய்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மதுரைக்கு வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இந்த மாவட்டத்தோட நம்ம பாக்குறதா, இல்ல தென் மாவட்டங்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வை பாஜக எடுக்கிறாங்களா? முதல்ல இந்த பகுதி ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? நிச்சயமா தென் மாவட்டங்கள் அப்படிங்கறத தான் முதல்ல குறி வைக்கிறாங்க. முதல் கூட்டம் மதுராந்தகம். அந்த மதுராந்தகத்துக்கு பிறகு அடுத்த கூட்டம் மதுரை. அந்த மதுரை என்பது கிட்டத்தட்ட நீங்க அந்த தென் மாவட்டங்கள்ல மொத்தம் 58 தொகுதிகள் இருக்கு. அது 58 தொகுதிகள்ங்கிறது 10 மாவட்டங்கள். நீங்க கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனின்னு 10 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 10 மாவட்டங்களும் சேர்த்து 58 தொகுதிகள் இருக்கு. இந்த 58 தொகுதிகள்ல 2021 சட்டமன்ற தேர்தல்ல வெறும் 18 தொகுதிகள் தான் என்டிஏ அலையன்ஸ் ஜெயிச்சாங்க. 40 சீட்டு திமுக கூட்டணிக்கு தான் போச்சு. கிட்டத்தட்ட 18 சீட்ல ஒரு 2 சீட்டு பாஜக, மிச்சம் 16 சீட்டுகள் அதிமுக ஜெயிச்சாங்க. 2 சீட்டு பாஜகங்கிறது ஒண்ணு நாகர்கோவில் எம்ஆர் காந்தி, இன்னொன்னு திருநெல்வேலியில நயினா நாகேந்திரன் அவங்க. அப்ப இந்த அணிக்கு 58 சீட்ல 18 சீட்டு தான் கிடைச்சது. 40 சீட்டு தவற விட்ட இடம். அந்த தவற விடுவதற்கு காரணம் கடந்த தேர்தல்ல அமமுக தனித்து நின்றது. கிட்டத்தட்ட அந்த 18, 20, 21 தொகுதிகள்ல அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. அதுல சவுத்துல மட்டும் 15 தொகுதிகள் வருது. சோ அப்ப இந்த முறை அமமுக உள்ள வந்துட்டாங்க. ஒரு தெம்பு வந்து விட்டது. இப்ப என்டிஏ அலையன்ஸுக்கு அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, அதே நேரத்தில் அமமுகவும் சேர்ந்துருச்சு. ஓபிஎஸ் பார்த்தா திமுக போயிட்டார். அடுத்தது அப்படியே பார்த்தா சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்து விட்டார்கள். அப்ப என்டிஏ அலையன்ஸ்குள்ள இயல்பாகவே ஒரு பதற்றமும் வருது. ஏன்னா இது நம்ம எல்லாமே சேர்ந்துட்டாங்க, அமமுக உள்ள வந்துருச்சு, ஓபிஎஸ் சைலண்ட் ஆயிடுவாருன்னு நினைச்சா அவரும் திமுக பக்கம் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் புதிய இயக்கம் கட்சி என்று தொடங்குறாங்க. சோ அப்ப இந்த சவுத்துல கண் வைக்கணும் என்பது ஒன்று. 2வது, தென் மாவட்டங்கள் இயல்பாகவே பாஜக கொஞ்சம் கால் ஊன்றப்பட்ட பகுதி தான். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டோட ஒப்பிடுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை சொல்றேன். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது. அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக அங்க எடுத்த ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 43,653 ஓட்டு எடுத்துட்டாங்க. 43,653 ஓட்டு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில குறிப்பிட்டு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில மட்டும் எடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் நல்லா பொருத்தி பாருங்க. திருப்பரங்குன்றத்துல 43,000 ஓட்டு எடுத்ததுக்கு பின்னாடிதான் மதுரையில இந்த இந்து முன்னணி சார்பில் திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. மதுரையில ஒரு முருகர் மாநாடு நடத்துறாங்க. இந்து முன்னணி மாநாடை அது நடத்துறாங்க. குன்றை காப்போம், குமரனை காப்போம்னு பாஜக முன்னெடுக்கிறாங்க. அப்ப அவர்கள் எங்கெல்லாம் ஆன்மீக தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அந்த தொகுதி அப்படிங்கறதா மதிப்பீடு செய்யறாங்க. அந்த அடிப்படையிலும் அணுகுறாங்க. தென் மாவட்டங்கள்ல மீண்டும் கால் ஊன்றணும்னா கொஞ்சம் இந்த கம்யூனலா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற காய் நகர்த்தல் 2. 3வது மிக மிக முக்கியமா பார்த்தா அவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஒரு இருப்பு இருக்கு. நீங்க பாஜக எம்எல்ஏவே 4 தான். 58 தொகுதியில 18 தொகுதி தோத்து போறாங்க. அதுல 2 சீட்டு பாஜக ஜெயிக்குது இல்ல. அவது பாஜக எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அப்ப நம்ம இன்னும் கவனம் செலுத்தணும் அந்த பகுதியில. இன்னும் என்னன்னா பாஜக அதிக தொகுதிகள் கேட்கக்கூடிய பட்டியல்லையே இந்த தென் மாவட்டங்கள் தான் வருது. அவங்க குறிவைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிற அது நீங்க நாகர்கோவில்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி கடைக்கோடியில விளவங்கோடுல ஆரம்பித்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியா இருக்கலாம், மதுரை மாவட்டத்திலே 1-2 தொகுதிகளை கேட்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய கவனமும் தென் மாவட்டத்துல இருக்கு. அவங்க அங்க இயல்பாகவே கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்கிறது. நீங்க திருப்பரங்குன்றத்துல 43,000 ஓட்டுகள் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க சார். ஆனா அது இந்துத்துவோடைய ஓட்டுகள் தான் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுங்களா? இல்ல, இந்துத்துவ ஓட்டு என்பதை விட அது ராதிகா சரத்குமார் நின்னாங்க. வேட்பாளருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கலாம். நடிகை ராதிகா சரத்குமார் நின்னாங்க 1. 2வது, நீங்க அங்க தேமுதிக சார்பில் போட்டிட்டு விஜயபிரபாகரன் அவர் 2வது இடம் வராரு. நீங்க முதல் இடத்துல மாணிக்கம் தாகூர் வராரு. அப்ப மாணிக்கம் தாகூர் எடுத்ததுல சித்தாந்த ஓட்டு, கொள்கை ஓட்டு, அதுல சந்தேகம் இல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு மத சார்பற்ற அணி, கொள்கை சார்ந்த அணி. விஜயபிரபாகரன் எடுத்தது அனுதாப ஓட்டு, மக்களுடைய ஓட்டு, அதுல சந்தேகமே இல்ல. விஜயகாந்த் அந்த மாசு அதிமுக ஓட்டு எல்லாம். அப்ப நீங்க இந்த 2ஐயும் பொருத்தி பார்த்துட்டு நீங்க அப்படியே நீங்க பாஜக எடுத்த அந்த 43,000 ஓட்டை பொருத்தி பாருங்களேன். நடிக பிம்பம் அப்படிங்கக்கூடியவங்க ராதிகாவை ஆதரித்ததை விட விஜயபிரபாகரன் ஆதரிச்சாங்க. அந்த மக்கள் மனநிலையை சொல்றேன். பட் அங்க கொஞ்சம் முக்குளத்தோர் ஓட்டு இருந்துச்சு. அது அமமுக அந்த கூட்டணியில இருந்தாங்க, ஓபிஎஸ் கூட இருந்தாரு. சோ அதனால கொஞ்சம் விழுந்திருக்கலாம். பட் பாஜகவுக்கு அங்க ஒரு கோல் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு.
அதனாலதான் அவர்கள் வந்து அந்த அட்டம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை ஒன்று. ரெண்டாவது நீங்க ஆனா அந்த திருப்பரங்குன்றம் அதுக்காக கொடுத்துருவாங்களான்னா அது ராஜன் செல்லப்பா தொகுதி. ராஜன் செல்லப்பா தெரியும் உங்களுக்கு, மதுரையில மேயரா இருந்தவர், இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அங்க. அவருடைய பையன் ராஜ் சத்யன் தான் ஐடி விங்கோட மாநில செயலாளர் அதிமுக. எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுக்காக இவங்க குன்று இருக்கிற இடமெல்லாம் குபரன் இருப்பான்ங்கிற மாதிரி கோயில் இருக்கிற ஊர்லாம் எங்களுக்கு தான் கேட்கறாங்க பாஜக. அது வந்து அவ்வளவுமே அப்படி சாத்தியமா அப்படின்னா தமிழ்நாட்டுல 234 தொகுதியில ஒரு 150 கோயில்கள்ல தொகுதிகள்ல பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் ஆலயம் இருக்கும். சரி, திருநெல்வேலி கேட்டீங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்க தனி தொகுதி தான் உள்ளது. அங்க ஆண்டாள் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற தமிழக அரசினுடைய அரசு சின்னத்துல இருக்கு. அந்த ஊரை கொடுத்துட முடியுமா? சிவகாசி ஒரு கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயில அப்படி வாங்க முடியாது. பட் அவங்களுக்கான களம் வந்து அங்கதான் இருக்கு. நீங்க ஒரு கட்சி வளரணும்னா அந்த கட்சி வளர்றதுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும்ல. பாஜக எப்படி வளர்றாங்கன்னா ஊர்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஒரு சமய வகுப்புகளே நடத்துறாங்க. சமய வகுப்பு என்பது கிட்டத்தட்ட அது இந்த அமைப்புகளால் நடத்தப்படக்கூடியதா இருக்கு. சோ அப்ப அங்க இருந்துதான் அவங்களுக்கான ஒரு ஓட் ஃபேக்டரி உருவாக்கப்படுது. அப்ப அதனால அதை குறிவைத்து அந்த ஆன்மீக தலங்கள் இருக்கிற பகுதி இயல்பாகவே நமக்கு கை கொடுக்கணும். அவர்களுக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசையை அவர்கள் கேட்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அதுக்கு அழுத்தமும் கொடுக்குறாங்க அதிமுக தரப்புக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, இந்த மோடி அவர்களுடைய இந்த பேச்சுல கூட வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணம் குறித்தும் அவங்களோட குடும்பத்தையே நான் நேர்ல போய் சந்திச்சேன். திமுக அரசினுடைய நியாயமற்ற தன்மையினுடைய விளைவுதான் அப்படின்றத வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு இந்துத்துவ ஓட் பேங்க் வந்து ஏற்கனவே உருவாயிடுச்சுன்ற அடிப்படையில் இந்த பாயிண்ட முன்வைக்கிறாரா, இல்லைன்னா அந்த ஓட் பேங்கை உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு பேச்ச மோடி அவர்கள் பேசுறாரா? அதாவது அவருடைய இந்த உரையை நான் 3 கோணங்களாக பிரிக்கிறேன் சார். ஒன்று, இந்துத்துவ ஓட்டு திரட்டல். நீங்க இந்துத்துவ ஓட்டு திரட்டல் என்பது உருவாகி விட்டதா, உருவாகி கொண்டிருக்கிறதா? உருவாகி இருக்கு. உருவானதனுடைய அளவு 10% தான். 90% வெளியே தான் இருக்கு. அந்த 10% முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, தக்க வைக்கணும்ல. விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்குல்ல. விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி எப்படி திமுக ஓட்டை எடுக்குமோ அதை விட கூடுதலா அதிமுக பாஜக ஓட்டையும் எடுக்கும்ல. அவன் நாங்க இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிற இதுல ஒரு செக்டரை உருவாக்கி இருக்கோம்ல. அந்த உருவாக்கிய ஓட்டை நாங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிறதா மோடியுடைய நிலைப்பாடு. அப்படி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாங்க என்று குறிப்பிட்டது மோடி அவர்களுடைய குரல்ல சொல்றேன். அவர் என்ன விஷயம் பாக்குறாருன்னா, பூர்ணச்சந்திரனை பேசுகிறார். அந்த மாநாடு தொடங்கும் போது பாருங்க, வெற்றிவேல் வீரவேல்ங்கிறார். வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு தான் கூட்டத்துக்குள்ளே போகிறார். பாரத் மாதா கி ஜெய் என்பதுதான் அவர்களுடைய கோஷம். இன்னைக்கு தமிழ் மயப்பட்டிருக்கு. நீங்க வள்ளுவருக்கு காவியமயப்படுத்தினது ஒன்று, இன்னைக்கு மோடி கூட்டமே தமிழ் மயப்பட்டிருக்கேன். வெற்றிவேல் வீரவேல் என்பது வீரத்தினுடைய குறியீடு இல்ல, நீங்க தமிழினத்தினுடைய குறியீடு இல்ல. ஏன் முப்பாட்டன் முருகன் தானே சீமான் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சொல்றாரு. வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு அமைப்பு இருக்க வச்சிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த போன்று ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு மோடி நெருக்கடியில் இருக்கிறார். அதுதான் இது உணர்த்துது. திமுகவால் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 3 விஷயம் சொல்றாரு. ஒன்று, நீங்க கேட்டதை போல இந்துத்துவ அரசியல். இந்துத்துவ அரசியல் வழக்கம் போல பாஜக இருக்கக்கூடிய செக்யூர் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கணும். பூர்ணச்சந்திரனை பேசுகிறார். பூர்ணச்சந்திரனை பேசினதோடு நிக்காம வெற்றிவேல் வீரவேல்ங்கிறார். மத்திய அரசு கல்வி நிதி தரலன்னு திமுக மேடைதோறும் பேசி வருது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இந்தியை வலிந்து திணிக்கிறாங்க. மோடியவே இன்னைக்கு ஆங்கிலம் பேச வச்சிருக்காங்க. எத்தனை கூட்டங்கள்ல மோடி அதான் சொல்ற கேள்வி புதுசா இருக்கு, எல்லாரும் பார்க்கப்படுது. அல்ல, அதுதான் அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேன். இத்தனை நாட்கள்ல நீங்க தொடர்ந்து மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுறதை தான் கேட்டிருப்போம். நான் கூட அவர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. நான் நியூஸ் 18 லைவ்ல இருந்தேன். ஸ்பீச்சை கேட்டுருக்கோம். என்னோட அப்படி கவனிச்சுட்டு இருக்கேன். நம்ம காதுல மட்டும் இங்கிலீஷ்ல கேட்குதா, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா உண்மையில இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க மேடைக்கு மேடை திமுக மேடை போட்டு கல்வி நிதி தரல, கல்வி நிதி எங்களுக்கு 2200 கோடியை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க? மக்கள் கிரவுண்ட்ல கேட்பாங்கல்ல. கல்வி நிதி தரல, ஏன் தரல? அது வந்து எங்களை மொழியை திணிக்கிறாங்க. ஹிந்தி படிச்சாதான் கட்டாயமா அந்த கல்வி நிதி தருவோம்னு சொல்றாங்க. ஒன்று. பராசக்தி படம் வருது. பராசக்தி படம் வரும்போது மோடி கூப்பிட்டு படக்குழுவை பாக்குறாரு. அப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்து நீங்க தமிழோடு நேசமாக இருந்து தமிழர்களோடு பாசமாக இருக்கணும்னா அப்ப அந்த ஒரு முகமூடியை போட வேண்டியிருக்கு. அவன் அந்த முகமூடியை போட்டு விட்டு நீங்க திரும்பி வந்து ஹிந்தியில பேசினா அவர் இது யாரும் குறை சொல்ல போறது இல்லை. அவர் ஹிந்தியில பேசுறாரு. அவர் அவருடைய தாய்மொழியை பேசுகிறார். அவர் அவருக்கான மொழியை பேசுகிறார். குஜராத் இருந்தாலும் அவருக்கான மொழியை பேசுகிறார். அவருக்கு தெரிந்த நன்கு புலமைப்பட்ட ஒரு மொழியை பேசுகிறார். சோ அப்படி பேசுகிற பொழுது அதாவது அவர் தன்னை வந்து ஒரு பாஜகவை புனிதப்படுத்துகிற தேர்தல் இது ப்ரோ. இது திமுக அதிமுகவுக்கான தேர்தலான்னு கேட்டா இது முழுக்க முழுக்க என்னுடைய கோணத்தில் பாஜகவை புனிதப்படுத்துகிற தேர்தல். முதல்ல அவங்களோட ஓட் செக்யூர் பண்றதுக்கு பூர்ணச்சந்திரன். 2வது, ஆங்கிலத்தில் கட்டமைக்கப்பட்ட உரை. 3வது, மிக முக்கியமா நீங்க பாருங்களேன், என்னைக்காவது அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து மோடி பேசியிருக்காரா? நீங்க நீண்ட உரைகளை பாருங்க. தமிழ்நாட்டில் என்னைக்காவது அவர் வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்றாரு. நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். உதயநிதி பேசியிருந்தார். கோவையில் நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்துல பேசியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவன் நான். அரசியலமைப்பு சட்டம் எமர்ஜென்சி காலத்துல
நான்லாம் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அமைப்புகளின் பக்கத்துல நின்னேன்னு பேசுறாரு. நீங்க நன்றாக நினைவு இருக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியின் பெரும்பான்மையான பேர் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுதான் பதவி பிரமாணம் ஏத்தாங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிதான் ராகுல் காந்தி யாத்திரை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு மோடிக்கு எதிராக. சோ அப்ப இன்னைக்கு அவரை எந்த நெருக்கடிக்கு ஆயிருக்காருன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நான் பாதுகாக்கக்கூடியவன்னு சொல்றாரு. அப்ப இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரையை பாருங்களேன். மத்திய அரசு நிறைய செய்திருக்கிறது. இந்த தேர்தல் பாஜகவின் மீதான ஒரு மென்போக்கை தமிழகத்தில் விதைப்பதற்கான ஒரு தேர்தலாக இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறோம். குறிப்பா மோடி அவர்கள் இந்த பயணத்தின் மூலமாக வேற என்ன மாதிரியான அரசியல் தாக்கம் குறிப்பா ஏற்படும் சார்? கூட்டணியிலும் சரி அல்லது பொது தளத்திலும் சரி. இல்ல பொது தளத்தில் மோடி அவர்கள் ஏற்படுத்தவிருப்பது இன்னைக்கு சொல்றாருல்ல, பணம் உங்களுக்கு, பணம் மட்டும் உங்களுக்கு, பாதிப்பு மக்களுக்கான்னு கேட்கிறாரு. ஊழலை பேசுகிறார். அது ஒரு மதுரையில போயிடும்போது உள்ளூர் அரசியல பேசுறாருல. மதுரையில மேயரை நீங்க மாத்திட்டீங்கிறாரு. அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஊழல் மாஃபியாங்கிறாரு. அதெல்லாம் அந்த பகுதிகளில் நிச்சயமா, ஏன்னா பிரதமரை பேசுறாருல. சோ அதுக்கான ஒரு தாக்கம் இருக்கும். அவ்வளவுதானே ஒழிய ஒரு கூட்டணியாக இவர்கள் பெரிய, நீங்க மோடி வந்திருக்கிறார். முதல் முறை மதுராந்தகத்துக்கு வர்றாரு. அடுத்த கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ஜனவரி 28 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்ச் 1 எவ்வளவு பெரிய இடைவெளி, ஒரு 30 நாள் இடைவெளி. ஒரு பிரதமர் வர்றாரு. அப்ப நீங்க பிரதமரே வருகிற பொழுது குறைந்தபட்சம் வேற 2 கட்சிகள் வந்திருக்கணும்ல, 2 அமைப்புகளாவது வந்திருக்கணும்ல, ஒரு சின்ன சின்ன கட்சிகளாவது வந்திருக்கணும்ல, புதிய தமிழ் கிருஷ்ணசாமியாவது கூட்டு வந்திருக்கணும்ல. தேமுதிக உங்களோட சேர்ந்து ஈசா யோக நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு திமுக கூட போயிடுறாங்க. உங்களுக்காக கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் என்று காத்திருந்த பன்னீர்செல்வம் திமுகக்குள்ள போயிடுறாரு. சோ அப்ப அவங்களுக்கு இது ஒரு நெருக்கடியை தருது. இது எல்லாமே ஒரு நெருக்கடியை உருவாக்குது. பட் அவர் அதை என்ன பண்றாருன்னா, அதை நெருக்கடியா காட்டிக்கொள்ளாமல் தான் எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகளை செய்திருக்கேன் பேசுறாரு பாருங்க. 6 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கோம். திமுக மனசு வைத்திருந்தால் இன்னும் 3 லட்சம் வீடுகள் வந்திருக்கும். 12,000 கோடி கொடுத்திருக்கோம். காங்கிரஸ் 890 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இந்த உரைகள் எல்லாம் மக்கள் மன்றத்துல நிக்காது. பட் சரி, ஜெயலலிதா அவர்களை சுட்டிக்காட்டுகிறார். நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக இன்னைக்கும் சொல்லணும். என்டிஏ ஆட்சியும் தான், கூட்டணி ஆட்சியும் தான் சொல்லிட்டு போகிறார். சோ இது எதுவுமே கிரவுண்ட்ல ஜெல்லாகாது. இங்க ஒரு பிரதமர் வர்றாருன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள், பேச வேண்டிய பொருண்மைகள், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு தேர்தலை 2 மாசத்துல சந்திக்கணுங்க. 2 மாசத்துல தேர்தலை வச்சுட்டு எங்க ஜெயலலிதா அவர்களை சொல்றாருல, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தந்தார். இன்னைக்கு பேசினார் மோடி. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர்களே இப்ப நீங்க முதல்வர் வேட்பாளராக தேர்தலை சந்திக்க போறீங்க. என்ன தயக்கம்? எடப்பாடி பழனிசாமி அவர் விட்ட பணியை தொடர்ந்தார். அவர் செய்த வேலைகளை செய்தார். அவரை போன்று தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக வைத்திருந்தார். ஏன் சொல்றதுல என்ன தயக்கம்? அப்ப அங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கலே இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறதான் தோன்றுகிறது. குறிப்பா மோடி அவர்கள் பேசும்பொழுது, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக கூட்டணி இருந்துச்சு, அவங்க எதுவுமே பண்ணல, ஆனா நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்றத மோடி அவர்கள் இந்த கூட்டத்திலையும் சொல்லியிருந்தாரு. இப்ப திமுக வைக்கக்கூடிய அந்த என்டிஏ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அவர் சொல்றாரு, நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அவர் தொடர்ச்சியாக சொல்லி தானே வர்றார். தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ, இன்னைக்கு கூட 4400 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தந்திருக்கிறார். திமுக சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பது அவர்கள் அரசியல் அமைப்பு கட்சி சார்ந்த நிலைப்பாடு. அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் வீரியமானது. கல்வி நிதி தரணும், கீழடியை ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ளணும், எய்ம்ஸ் படிகளை தீவிரமாக முடியும். இது எதுவும் பண்ணல. சோ அப்ப அவர்கள் நீங்க பட்ஜெட் போடுறோம், பட்ஜெட் வருது, பட்ஜெட் வெளியாகிற பொழுது பீகார்லயும் ஒரு பட்ஜெட் வந்தது. தேர்தல் நெருக்கத்துல பட்ஜெட் வந்தது. பீகாருக்கு அள்ளி கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு கிள்ளி தானே கொடுத்தாங்க. நீ தமிழ்நாட்டுக்கு நீ சொன்னபோது சொன்னாரு, ஆதிச்சநல்லூரை நான் அது செய்து விட்டோம். நாங்க ஒரு பொதிகை மலையில அந்த சுற்றுலா மேம்பாடு படம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க. கன்னியாகுமரி பாருங்க, எங்க ஊரு தான். கன்னியாகுமரியை மாதிரி சர்வதேச சுற்றுலா தலைவர் எதுவுமே கிடையாது. 1000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எங்க பெற்றிருக்காங்க? வெளியில இருந்து பானிபூரி விற்கிறான், மசால் பூரி விற்கிறான், கிட்ட இருந்து கடலை வறுத்துக்கிட்டு இருக்கிறான், சும்மா சுத்தி போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதான் வேலை வாய்ப்பு. சுற்றுலா வழிகாட்டிகள் சொல்லி ஒரு 10-20 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. சோ நீங்க சுற்றுலா தலங்கள் வைப்பதனால் வேலை வாய்ப்புகள் ஒன்று வந்து விடாது. நீங்க அவர்கள் கேட்பது, திமுக கேட்பது வீரியமிக்க கோரிக்கைகள். பட் பிஜேபி ஒண்ணுமே செய்யலன்னு கிடையாது. இன்னைக்கு கூட வந்தே பாரத் ரயில்கள்லாம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் தான். நீங்க கன்னியாகுமரியில இருந்து நினைச்ச நேரம் இன்னைக்கு சென்னை போக முடியுதுன்னா அதெல்லாம் அந்த பயணம்லாம் சாத்தியமே கிடையாது. முன்னாடி எல்லாம் அவ்வளவு தூரம் ரயில்கள் இன்னைக்கு வசதிகள் பெருகி இருக்கு. பட் கால ஓட்டமும் மாறி இருக்குல்ல. 2014க்கு முன்பு மக்களின் வாழ்வாதாரம் என்ன, இன்னைக்கு வாழ்வாதாரம் என்ன? இன்னமும் நம்ம 2014க்கு முன்னாடி அவங்க எதுவுமே செய்யல. கச்சத்தீவை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தாரை வர்த்தாங்கன்னு இன்னைக்கு பேசுறாரு. இலங்கை கடற்படையில இன்னைக்கும் 124 மீனவர்கள் இருக்காங்க, 150 படகுகள் இருக்கு. இது யாருக்கு ஆட்சி? மோடி ஆட்சி. திமுகவினுடைய தமிழக முதல்வர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார். ஜெய்சங்கருக்கு எழுதுகிறார், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதுகிறார். அந்த கடிதத்தின் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும், இரு நாட்டையும் அழைத்து பேசணும், ஒப்பந்தங்கள் ஏதாவது போடணும், எங்களை மீனவர்களை கைது செய்யாதன்னு சொல்லணும். இன்னும் கச்சத்தீவை காங்கிரஸ் தான் தாரை வார்த்தது, திமுக தான் அன்றைக்கு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது.
பழைய வரலாறுகள் எதுக்கு? அந்த வரலாறு சரியில்லைன்னு தானே ஆட்சி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்னதான் பேசினாலும், நீங்க கடற்கரை கிராமங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. திமுக அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்மையில தான் மீனவர் நலவாரியம் புதுசாக உருவாக்குனாங்க. ஜோசப் ஸ்டாலின் மீனவர்ல இருந்தே நலவாரிய தலைவர் போட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர் மூலமா போறாங்க. அரசு உத்தரவுல அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மீனவர்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு அவர் கைப்பட எழுதி வாங்கி முதல்வர்கிட்ட கொண்டு கொடுத்திருக்கிறார். மீனவர்களை பூரா சந்தித்திருக்காங்க. நலவாரியத்துல உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த சொல்லி முதல்வர் உத்தரவிட்டதன் பேர்ல தமிழகம் முழுவதும் 100 கேம்ப் நடத்திருக்காங்க. சோ அப்ப அது கிரவுண்ட்ல நிக்குமா? இவர் வந்து கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுகன்னு சொன்னது நிக்குமா? சோ மோடி அவர்களுடைய உரை என்பது அழுத்தமான உரையாக இன்னைக்கு இருந்ததான்னு கேட்டா 2 விஷயங்கள் கவனிக்கக்கூடிய இடம். ஒன்று அவருடைய ஆங்கிலத்திலான பேச்சு, இன்னொன்று அவர் சொல்ல அந்த ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள். அது அவர் தொடர்ச்சியாக சொன்னாலும் ஊழல் இந்த தேர்தலில் பிரதான பேசு பொருளாக இருக்கும் என்பதற்கான ஒரு அத்தாட்சி. விஜயும் அதான சொல்றாரு. விவசாயிகள்கிட்ட ஊழல் பண்றாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஊழல் பண்றாங்கன்னு ஊழலை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றுகிறார். இவர் இங்க பட்டியல் போடுறாரு. டாஸ்மாக்ல மட்டும் 4000 கோடி ஊழல்ங்கிறார். சோ ஊழலை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். ஊழல் என்பதை மையமாக வைத்து களமாட முடியுமா என்று பார்க்கிறார். பட் மக்களை பொறுத்தவரை நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், ஊழல் ஒரு பெரும் பிரச்சனையா மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த நீங்க ஜெயலலிதா அவர்கள் வீட்டுல இருந்து ஒரு காலகட்டத்துல கட்டுக்கட்டா செருப்பு, பணம், பொருள், பட்டுப்புடவை எடுத்தாங்களா, அந்த தேர்தல் அது எதிரொலிச்சது. ஊழல் வந்து ஒரு பிரச்சனையாக ஒழித்தது. நீங்க இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல தண்டனையே பெற்றாங்க. மக்கள் மன்றத்துல இன்னைக்கு அவங்க பேர் என்ன? அம்மா தான். அம்மா உணவகம் தான். இன்னைக்கும் அம்மா சைக்கிள், அம்மா லேப்டாப், மணிக்கணினி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க மக்கள். நீங்க ஊழல் வந்து மக்களுக்கு வந்து என்னங்க நேரடியான பெரும் பிரச்சனையா இருக்காது. நீங்க ஊழல் வேறு, முறைகேடு வேறு. நான் சொல்ற விளக்கம் வந்து ஒரு பத்திரிகையாளராக தவறாக கூட இருக்கலாம். நான் மக்கள் மனதில் இருந்து சொல்றேன். ஊழல் என்பது நீங்க அரசிடமிருந்து வரக்கூடிய பணத்தில் செய்வது, அது மக்களை நேரடியா பாதிக்குமானா மக்களுக்கு அது ஒரு அதிருப்தியை தரும், ஒவ்வாமையை தரும். முறைகேடுங்கிறது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அந்த போஸ்டிங்கு நீ 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு போஸ்டிங் சொன்னா அந்த வகையான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இந்த கவர்மெண்ட் மேல சிலரால் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும் கிரவுண்ட்ல. நீங்க நேரடியாக ஒரு ஊழலாலேயே ஒரு ஆட்சியை மாத்தி விட முடியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டே மாத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுகள், மக்களுக்கான பொருட்களுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைவாசி உயர்வு, அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சேர்ந்துதான் கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கும். ஒரு ஊழல் மட்டுமே உருவாக்கி விடாது. சோ அந்த வகையில மோடி வந்து ஊழலை ரொம்ப போர்ஸா முன்வைக்கிறார். அந்த இடம் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் நெருடலை தரக்கூடிய இடமா இருக்கும். ஏன்னா மோடியில பேசுறாரு, விஜயும் சொல்றாரு, மோடியும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. அப்ப பலமுனை தாக்குதல்கள் ஊழலை மையப்படுத்தி வருகிறது என்பது அவங்க வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. ரொம்ப நன்றி. சத்யாவின் கொலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.